புத்தகங்களை பாதுகாப்பது குறித்த டாக்டர் பெருமாள் அவர்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவர் ஜப்பான் சென்றிருந்த பொழுது அங்கிருந்த அந்த ஜப்பான் இன்ஸ்ட்ரக்டர் ஐரோப்பிய புத்தக பாதுகாப்பு முறைகளை எல்லாம் நீங்கள் ஏன் கையாளுகிறீர்கள், அந்த தட்பவெப்பநிலை வேறு, உங்கள் தட்பவெப்பநிலை வேறு என்று இவருக்கு சொன்னார்களாம். அப்பொழுதுதான் அவருக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டதாம். இங்கு தேட ஆரம்பித்திருக்கிறார். அவர் தேடலுக்கு பலனும் கிடைத்திருக்கிறது. 1882ஆம் ஆண்டு குப்பா பட் என்பவர் எழுதிய ஒரு நாட்குறிப்பு கிடைத்திருக்கிறது. அந்த குப்பா பட் என்பவர் சரசிம்மஹாலிலே நூலகராக இருந்திருக்கிறார். அவர் எழுதிய நாட்குறிப்பு தான் அது. அதிலே இவர் தேடி வந்த செய்தி இருந்திருக்கிறது. நம்முடைய நாட்டுக்கு ஏற்ற அந்த புத்தக பாதுகாப்புக்கான பொருட்களை அவர் கண்டுபிடித்து விட்டார். அந்த நாட்குறிப்பில் அவை இருந்தன. வசம்பு, கருஞ்சீரகம், லவங்கம், மிளகு, கிராம்பு இவற்றை உரலில் இடித்து அதனை ஒரு வெள்ளை துணியிலே சிறு சிறு மூட்டைகளாக கட்டி நம்முடைய புத்தக பீரோக்குள்ளே அந்த புத்தகங்களுக்கு இடையிலே வைத்து விட்டால் எந்த விதமான பூச்சிகளும் அந்த புத்தகங்களை நெருங்காது. இதை அந்த நாட்குறிப்பு வாயிலாக அவர் கண்டுபிடித்திருக்கிறார். அதைத்தான் இப்போது அவர் எங்கும் பயன்படுத்துகின்றார். நமக்கும் அதை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நான் அதுக்காக தான் அந்த பெரிய மனசு என்று சொல்கின்றேன். அதையும் நம்மிடமெல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அது மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக நான் கருதுகின்றேன். ஏனென்றால் நம்ம சொல்லுவோம் அல்லவா, மருந்து உங்களுடைய சமையலறையிலே இருக்கிறது. ஏதான் வியாதி வந்தால் என்ன சொல்வார்கள், நோய்க்கான மருந்து எங்கேயும் தேடாதீர்கள், உங்கள் வீட்டு அஞ்சரை புட்டிலே இருக்கிறது என்பார்கள். அப்படித்தான் இங்கே நம்முடைய வீட்டில் இருக்க நாட்டு மருந்துகளிடமிருந்தே கண்டுபிடித்தார்கள். சாதாரணமாக வசம்பு நமக்கு தெரியும். பொதுவாக வசம்பு குழந்தைகளுக்கெல்லாம் கூட இடுப்பில் கட்டி விடுவார்கள். அதுக்கு பிள்ளை வளர்ப்பான்லாம் பெயர்தற்கு உண்டு. பூச்சிகளை ரொம்ப எளிதாக அவை விரட்டிவிடும் என்று நமக்கு தெரியும். அந்த வசம்பு, கருஞ்சீரகம், லவங்கப்பட்டை, மிளகு, கிராம்பு இவை நம்முடைய வீட்டிலே எளிதாக கிடைக்கக்கூடிய நாட்டு மருந்து. இவைதான் அதற்கான சரியான வழிமுறை என்பதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அதை மட்டுமல்ல அதை என்னுடன் பகிர்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். நாங்களாம் அதை பின்பற்றுகின்றோம் எங்கள் புத்தகங்களை பாதுகாப்பதற்காக. இந்த பெரிய மனதை எனக்கு மிகவும் பிடிக்கும். புத்தகங்களை வாங்குவது பெரிதல்ல, படிப்பது பெரிதல்ல, அதற்கு பிறகு என்னால் முன்னே சொன்னது போல ஒரு புத்தகம் என்பது மீண்டும் மீண்டும் பல்லாயிரக்கணக்கானவர்களால் படிக்க இருப்பது. ஒரு புத்தகம் ஒரு 50 ஆண்டுகள் ஒரு நூலகத்தில் இருக்கிறது என்றால் அந்த புத்தகத்தை எத்தனை 100 பேர் படித்திருப்பார்கள் இல்லையா? நாம் படிப்பது மட்டுமல்ல, அதை அடுத்த தலைமுறைக்கு வரை கொண்டு செல்ல வேண்டும். மற்றொன்றும் சொல்வார்கள், இங்கேருந்து நூலகத்திற்கு போனால் அந்த புத்தகங்களை உங்களுடைய புத்தகம் போல பாதுகாத்து கொடுக்க வேண்டும். அதிலிருந்து பக்கங்களை பிரித்துக் கொள்வது, எல்லாம் நமக்கு வேணுங்கிற புகைப்படம் வெற்றி எடுத்துக்கொள்வது இவற்றெல்லாம் செய்யக்கூடாது. நான் நினைத்துக்கொள்வேன், இதே போல் மகா பாவம் ஒன்றுமே இல்லை என்று. நம் பாவங்களை எல்லாம் புதிதாக வரையறுத்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. இந்த படிக்க வேண்டிய புத்தகத்திலிருந்து பக்கங்களை கிழிப்பது, வேண்டிய பக்கங்களை கிழித்து எடுத்துக்கொள்வது, வேண்டிய புகைப்படங்களை எல்லாம் வெற்றி எடுத்துக்கொள்வது போன்ற செயல்களாம் செய்யக்கூடாது. புத்தகம் யாருடையதாக இருந்தால் என்ன, அது பல பேருக்கும் உதவுவதற்காக இருக்கின்றது. பல நூற்றுக்கணக்கான பேர்கள் புத்தகம் 50 வருடமோ 100 வருடமோ இருந்தால் எத்தனை பேர் படித்திருப்பார்கள் அந்த புத்தகத்தை. ஆகையினாலே அந்த புத்தகத்தை நாம் அழகாக பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் புத்தகங்களை பாதுகாக்க வேண்டும். அதற்கான வழிமுறைகளையும் யாரெல்லாம் கேட்கிறார்களெல்லாம் பகிர்ந்து கொள்வதிலே பெருமாள் அவர்கள் மிக தாராளமான மனது படைத்தவர். ஒரு செய்தி சொல்லலாமா கூட தெரியவில்லை எனக்கு. ராமநாசனத்தில் உள்ள அந்த ராமனுடைய பொருளை எல்லாம் இவர்தான் பாதுகாத்து கொடுத்திருக்கிறார். இப்போதும் சென்று அவற்றையெல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இப்படி ஏராளமான இடங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார். இங்கெல்லாம் அழைக்கிறார்கள், அங்கெல்லாம் சென்று தன்னுடைய அனுபவங்களையும் இந்த செய்திகளையும் பகிர்ந்து கொள்கிறார். பெருமாள் போன்றவர்கள், சுந்தர் போன்றவர்கள் எல்லாம் நினைத்து பாராட்டக்கூடிய மிக உயர்ந்தவர்களாக நான் கருதுகின்றேன். அன்சங் ஹீரோக்கள் இவர்கள் எல்லோரும். இவர்களையெல்லாம் மனதால் நினைத்து நன்றி செலுத்துகின்றேன்.